என்னுடைய மனைவி அரைக்குறை ஆடையோடு இந்த பாதை நடுவே ஆடுகிறாள் என்றால் இதை முஸ்லிம்கள் நானும் நீங்களும் பொருந்திக் கொள்வோமா? உங்களுடைய அக்கா தங்கச்சி அரைக்குறை ஆடையோடு இந்த பாதை நடுவே ஆடுகிறாள் என்றால், இளைஞர்களுக்கு முன்னால் நடந்து செல்கிறாள் என்றால், இளைஞர்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னுடைய தாய் ஒரு அந்நிய ஆணின் கையை பிடித்துக் கொண்டு நடனம் ஆடுகிறார், இதை நானும் நீங்களும் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஏன்? இது நாகரீகம் அல்ல, இது நல்ல மனிதர்களுடைய பண்பல்ல. இந்த அறிவு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் தானே. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இன்னொரு பெண்மணி ஆடுகிற பொழுதோ, இன்னொரு தாய் ஆடுகிற பொழுதோ அதை பார்த்து ரசிக்கிறோமா? இது ஹராம் என்று யாராவது ஃபத்வா தர வேண்டுமா? தேவையில்லை, எல்லோருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற முஸ்லிமாக, நபிகளாரை நேசிக்கிற முஸ்லிமாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் செய்த பெரிய அருளா இல்லையா? இந்த அருளை நானும் நீங்களும் புரிய வேண்டும் சகோதரர்களே. இந்த அருளை புரிகிற அளவுக்கு தான் உண்மையான முஸ்லிமாக வாழ போகிறோம்.